ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திகை தீபம் சீரியல் நேர்களுக்கு வணக்கம். நம்மளோட கார்த்திகை தீபம் சீரியலில் ஒரு சூப்பரான எபிசோட் வந்துருன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் கேளுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட ரோகிணியும் மயில் வாகனத்துக்கிட்டேயும் நம்மளோட கார்த்தி சொல்கிறாரு, இந்த மாதிரி ராஜராஜன் அதாவது நம்மளோட மாமாவோட உயிருக்கு ஆபத்து இருக்குது. இப்போது நேரடியாக சிவனாண்டி பெரியவங்களை கூப்பிட்டு எச்சரிக்கை பண்ணுறான். இந்த மாதிரி அவர் பொழைக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு உறுதியாக சொல்கிறான். எனக்கு என்னவோ சந்திரகலா ஏதோ ஒரு பிளான் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தோணுதுன்னு சொல்லிட்டு ரோகிணிக்கிட்டேயும் நம்மளோட மயில் வாகனத்துக்கிட்டேயும் சொல்கிறாரு. அப்போ பார்க்கும்போது ஆமாம், நீங்கள் சொல்கிறது சரியாக தான் இருக்கும். அப்பத்துலேருந்து சின்னத்தை ரொம்பவே நடித்து நம்ம குடும்பத்தை நாசம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ மாமா உயிருக்கு ஆபத்தாகிற அளவுக்கு அவங்க ஏதோ பிளான் பண்ணுறாங்கன்னு தான் நினைக்கிறேன்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சின்னத்தை ஏன் தான் இப்படி பண்ணுறாங்களோ தெரியல. அது மட்டும் இல்லாமல் சொந்த அக்கா குடும்பத்தையே பழி வாங்கிட்டு இருக்காங்க. இந்த அநியாயத்தெல்லாம் போய் எங்கன்னு சொல்கிறது அப்படின்ற மாதிரி மயில் வாகனம் கார்த்திகிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்போது நான் எல்லா நேரமும் ஹாஸ்பிட்டலில் இருக்க முடியாது, அதனால் நீங்கள் 2 பேரும் கொஞ்சம் பொறுப்பாக இருந்து நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. முடிஞ்சால் ரேவதி கிட்ட கூட சொல்லுங்கள். ரேவதி கண்டிப்பாக சின்னத்தையை பற்றி அதாவது நம்மளோட சந்திரகலாவை பற்றி தெரிஞ்சு வச்சுருக்கா. நீங்கள் எதுக்கும் ஒரு வார்த்தை நீங்கள் நல்லா கொஞ்சம் அப்பாவை கொஞ்சம் கிட்ட இருந்து பார்த்துக்க சொல்லி சொல்லுங்கள். சாமுண்டீஸ்வரி அதாவது நம்மளோட அத்தை இந்த விஷயத்தில் கொஞ்சம் வீக்காக இருக்காங்க. தங்கச்சி சொல்கிறத அப்படியே எடுத்துக்கிட்டு பேசுகிறாங்க. அதனால் சிவனாண்டி இவ்வளோ நம்பிக்கையாக சொல்கிறான்னா ஏதோ ஒரு திட்டம் இருக்கும்னு தான் எனக்கு மனசுக்கு தோணுது. சந்திரகலா ஏதோ திட்டம் போட்டு வச்சுருக்கா. ஒருவேளை மாமாவை கொல்றதுக்கு கூட திட்டமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ ரோகிணி ஷாக்காகி, அப்படி மட்டும் நடந்தது அவங்கள நான் சும்மாவே விடமாட்டேன். எங்கள் அப்பாவுக்கு எதனா ஆச்சுன்னா எப்படியாவது நான் எதனா ஒன்று பண்ணி கண்டிப்பாக சந்திரகலாவை நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்க. அம்மாவுக்கு எவ்வளோ சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. இவங்க இன்னமும் திருந்தாமல் நம்ம குடும்பத்தை பழி வாங்கிறதுக்கு தான் வந்திருக்காங்க. அம்மாவுக்கு இதெல்லாம் எப்படி புரிய வைக்கிறதே தெரியல. அம்மா எல்லா விஷயத்தையும் நம்புகிறாங்க. முதல்ல சந்திரகலாவை சித்தி நம்புறது ரொம்பவே தப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி ரோகிணி சொல்கிறாங்க. குடும்பத்தில் இருக்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா நம்மளோட சந்திரகலா நடிக்கிறாங்க, திட்டம் போட்டு வேலை பார்க்குறாங்கன்றது தெரிய வந்துருச்சு. நம்மளோட சாமுண்டீஸ்வரியை தவிர மீது எல்லாருக்குமே சந்திரகலா சும்மா தான் ஒரு மேலுக்கு தான் பேசிகிட்டு இருக்காங்க. மொத்தப்படி அவ்வளோவும் ஒரு கெட்ட எண்ணம் வச்சுருக்காங்க. மருதோட விஷயத்தில் இன்னும் அது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ரேவதிக்கு சுத்தமாக தாலி கட்டுற நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒருத்தவங்க மாப்பிள்ளையை பற்றி தப்பாக சொல்கிறாங்கன்னா அதை நீங்கள் ஒருத்தர்கிட்ட கூட சொல்லாமல் இருந்தீங்கன்னு சொல்லிட்டு ரேவதிக்கு பயங்கர கோவம். ஆனால் அதை அப்படியே திருப்பி விட்டுட்டாங்க. இவங்க என்னை பார்க்கவே இல்லை, எதுவுமே பண்ணலை, இந்த மீனாட்சி அம்மாலாம் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு பாதிக்கப்பட்டவங்களே சொல்லும் போது நீங்கள் அதை ஏன் சொல்லாமல் விட்டீங்கன்னு சொல்லிட்டு குடும்பத்தில் இருக்க எல்லாருக்குமே கோவமாக இருக்குது. ஆனால் நம்ம சாமுண்டீஸ்வரி வழக்கம் போல் ஏமாற்றிட்டாங்க சந்திரகலா. இவங்கெல்லாம் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சந்திரகலா இப்போது கண்கோத்தி பாம்பு மாதிரி ராஜராஜனை கண்காணிச்சிட்டு இருக்காங்க. எப்படா சான்ஸ் கிடைக்கும் ராஜராஜனை சாகடித்து கும்பாபிஷேகத்தை நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அதுக்கான வேலையை தான் சந்திரகலா பார்த்துட்டு இருக்காங்க. சரி, யாரும் இல்லாத நேரத்தில் நம்ம போயிட்டு எதனா ஒன்று பண்ணி ராஜராஜனை கொண்டுடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா ஆளுங்களை அனுப்புகிறாங்க. நம்மளோட சந்திரகலா ஹாஸ்பிட்டல்லே வேலை செய்கிற வார்ட் பாயெலாம் அனுப்புகிறாங்க. இப்போது ஒரு பெரிய வேலையை கொடுக்குறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திரகலா. இந்த மாதிரி நம்மளோட சந்திரகலாவும் சிவனாண்டியும் என்ன பண்ணுறாங்க, அவங்க 2 பேரை மீட் பண்ணுறாங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா யாரும் இல்லாத நேரத்தில் நாங்களாம் உள்ளே போக முடியாது, ஏன்னா அந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது. அவனை எப்படியாவது சாகடிச்சிருங்க. சாகடிச்சிட்டா நீங்கள் என்ன பணம் கேட்குறீங்களோ அதை நான் கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. அவங்களும் சரிங்க சார், நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல, ஏற்கனவே அவன் பொழைப்பானா இல்லையானே சந்தேகமாக இருக்குது, நீங்கள் சொல்லிட்டீங்க, நாங்கள் என்ன பண்ணாமல் இருக்கோம், நாங்கள் எதிர்பார்த்தது நீங்கள் கொடுத்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற வேலையை நாங்கள் செஞ்சுருவோம் இப்போதைக்குன்னு சொல்லிட்டு பணத்தை கொடுக்குறாங்க. நீங்கள் முடித்ததும் நீங்கள் எவ்வளோ கேட்குறீங்களோ அவ்வளோ பணத்தை நான் கொடுக்குறேன், இந்த விஷயத்தை மட்டும் கச்சிதமாக முடிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு நம்மளோட சிவனாண்டியும் சந்திரகலாவும் என்ன பண்ணுறாங்க, அந்த அங்கே வேலை செய்கிற ஆட்கள்கிட்ட ராஜராஜரை கொல்றதுக்கு அனுப்புகிறாங்க. இப்போது நம்மளோட கார்த்தி அதை எப்படி காப்பாற்ற போகிறாரு அப்படின்னு தெரியல. அவர் எல்லா நேரமும் ரோகிணிக்கிட்டையும் குடும்பத்தில் இருக்க நம்ம சாமுண்டீஸ்வரியை தவிர மீது எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்க எல்லா நேரமும் நான் ராஜராஜனை மாமா நான் பாதுகாக்க முடியாது, ஏன்னா எனக்கு இப்போ கும்பாபிஷேகம் வேலையும் அதுக்குமே நான் பதில் சொல்ல வேண்டியது வருது, அதனால் நீங்கள் தான் பொறுப்பாக இருந்து பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது இவங்க பொறுப்பாக இருந்து பார்த்துக்கினாலும் பார்த்திங்கன்னா சந்திரகலா யோசிச்சுட்டு
இப்போ உள்ளே வர முடியாது, யாராலையும் உள்ளே வர முடியாது. முடிஞ்சால் இந்த நர்ஸு, வார்ட் பாய் இந்த மாதிரி ஆளுங்க மட்டும்தான் உள்ளே வந்து நம்மளோட ராஜராஜனை வந்து சாகடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு சந்திரகலாவும் சிவனாண்டியும் வார்ட் பாயை வந்து அரேஞ்ச் பண்ணி இப்போ வந்து அவங்கள வந்து கொல்றதுக்கோசம், ராஜராஜனை கொல்றதுக்கோசம் வந்து திட்டம் போட்டு வச்சுருக்காங்க. அதை கார்த்தியும் குடும்பத்தில் இருக்க எல்லாரும் எப்படி முறியடிக்க போகிறாங்க அப்படின்றது தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. நம்மளோட ப்ரோமோ ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.